இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை சரியாக நிறைவேற்றியவர் மறுமையிலும் அல்லாஹ்வின் சந்திப்பை சரியாக பெற்றுக்கொள்வார். இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை புறக்கணித்தவர் நாளை மறுமையில் அல்லாஹ் புறக்கணிப்பதை அவர் பெற்றுக்கொள்வார். இங்க தொலையில அல்லாஹ்வோட ஒழுங்கா பேசல, ஒழுங்கா இபாதத் செய்யலன்னா நீங்க அங்க போன அல்லாஹ் தஆலா உங்களை புறக்கணித்து விடுவான். இங்க நீங்க அல்லாஹ் ஒழுங்கா சந்திச்சீங்கன்னா அங்கேயும் சந்திப்பு சிறப்பாக இருக்கும். அப்ப எங்கட சந்திப்பு அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று எங்கட வாழ்க்கையில நினைக்கிறோமா? அப்படின்னா என்ன? மௌத்தா போறது, அதுக்கு ஆசை வைக்கிறது, அவசரமா மௌத்தா போகணும் என்று நினைக்கிறது அல்ல. அல்லாஹ்வை பயந்து வாழ்வது, அல்லாஹ்வுடைய ரிதுவான பெறணும் என்று வாழ்றது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும் என்று வாழ்றது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறணும் என்று வாழ்றது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும் என்று வாழ்றது. இந்த உலகத்துல நீங்க யாரை திருப்திப்படுத்த வாழ்றீங்க? நான் சம்பாதிச்சு கொடுத்து முகத்துல சிரிப்பை பார்க்கணும் என்ற பிள்ளை, என்ற மனைவி, இதெல்லாம் நல்லது, இபாதத், தப்பு கிடையாது. இது தேவை, இது நோக்கம் அல்ல, இது நோக்கமாக்கிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நான் என்ற ரப்ப சந்திக்க போற நேரம் என்னுடைய இதயம் எப்படி இருக்கணும்? யாருடைய அன்பால நிறைஞ்சிருக்கணும்? யாருடைய அன்பால நிறைஞ்சிருக்கணும் இதயம்? ரைட், அல்லாஹ்ட அன்பால நிறைஞ்சிருக்கணும். இப்ப அல்லாஹ்ட அன்பு இல்லாம அல்லாஹ்க்கு முன்னால யா அல்லாஹ் உன்னை நேசிச்சேன்னு போய் சொன்னா அல்லாஹ் எங்களை மாதிரி உடல் தோற்றத்தை வச்சு தீர்ப்பு சொல்றோன்னு அல்ல. மனைவியை ஏமாத்தலாம், உன்னை நேசிக்கிறேன், பிள்ளைகளை ஏமாத்தலாம், அம்மா பாப்பாவை ஏமாத்தலாம். இதெல்லாம் உலகத்துல வெளிப்படையா பேசுறதை வச்சு நம்புறவங்க. அல்லாஹு தஆலா உங்கள் உள்ளங்களின் ஊசலாட்டங்களை அறிந்திருக்கிறான். அங்க போய் சொல்லலாது. யா அல்லாஹ் உன்னைத்தான் நேசித்தேன், உனக்காகத்தான் வாழ்ந்தேன். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்த். யா அல்லாஹ், என்ன தொழுகை உனக்கு, வ நுசுகி வணக்க வழிபாடுகள் கிரியைகள் உனக்கு, என்னுடைய வாழ்க்கை உனக்கு, மரணம் உனக்கு, உனக்கே யா அல்லாஹ்னு சொன்னான். ஆனா இதெல்லாம் ஒப்படைச்ச மனிதன் வாழ்க்கையை மனைவி கொடுக்குறான், மரணத்தை பிள்ளை கொடுக்குறான், தொழுகையை மட்டும் அல்லாஹ்வுக்கு கொடுக்குறான். ஏன்னா உனக்கு வேண்டியதாம்மா வாழ்றேன், வாழ்க்கையா இருக்கு பொண்டாட்டிக்கு. என்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நான் மூத்தா போனா கூட பரவாயில்லை, அவன் மௌத்தியா இருக்கு பிள்ளைக்கு. அப்ப நீங்க பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து மனைவியை நேசித்து விட்டு தொழுகையில மட்டும் அல்லாஹ் சந்திச்சுட்டு வந்து வாழ்க்கையை வணக்கமாக ஆக்காவிட்டால் உள்ளத்துல நீங்க யாரை வைத்திருக்கிறீர்கள்? யாரை வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வை வைத்திருந்தால் அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு சொல்லும் செயலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது இலக்காக இருக்கும். அப்ப எனவே இந்த அல்லாஹ்வை சந்திப்பது அவனுடைய ஆசையாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் அவனுக்கு செய்து கொடுப்பான்.